இந்த படத்தில் காங்கிரஸை வேறு தாக்குறாங்க. காங்கிரஸ் எப்படி தாக்குறாங்க இந்த படத்தில்னா, தமிழுக்கு பண்ணிய துரோகத்துக்கு நீங்கள் எப்போதும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு வசனம் போடுறான். எது? காங்கிரஸை, திராவிட இயக்கம் எப்போதும் ஆட்சிக்கு வர முடியாதான். நடந்தது என்ன புரிஞ்சுக்கங்க. 1965 தான் இந்த கூட்டம் பூரா இந்தி போராட்டம் பண்ணாங்க. காங்கிரஸ் நீ துரோகம் பண்ணிட்ட, நீ எப்போதும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னாங்க. ஆனால் 65 67 அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 1971 பார்த்தீங்கன்னா கருணாநிதி இந்திரா காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்து இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக வந்துட்டாங்க. அப்போ காங்கிரஸ் பண்ண துரோகத்தை மறந்து விட்டார். அதே காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தார் இந்திரா காந்தி தலைமையில். அப்போ எங்கே போச்சு? அப்போ தமிழுக்கு பண்ணிய துரோகத்துக்கு தண்டிச்சிருக்கணுமே. நீங்கள் அவரை போய் தானே ஆதரிச்சிங்க காங்கிரஸை. அதுக்கப்புறம் இவங்க இந்திரா காந்தி 77 இவங்கெல்லாம் பிடிச்சி கையால் ஒடிச்ச உடனே மறுபடியும் 79 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதே காங்கிரஸ் தலைமையில் நின்றவர் இந்திரா காந்தி. அப்போ போய் என்ன பண்ணாங்க? காங்கிரஸை ஆதரித்தாங்க. திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்தது. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னார். அதே காங்கிரஸை இவர்களே கை கொடுத்து 79 பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாங்க இந்திரா காந்தி. அப்போ எங்கே போச்சு? தமிழுக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீங்கள் அவங்கள மன்னிச்சிருக்கக்கூடாத. அதுக்கப்புறம் கதை பெரிய கதை இல்லை. 2004 2014 வரை அதே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததுக்கு துணை போய் அவங்களோட கூட்டணி மந்திரி சபையில் இருந்தாங்க. அப்போ படத்தில் சொல்கிற விஷயத்துக்கும் இதுக்கும் கொஞ்சமாச்சு துளியாவது சம்மந்தம் இருக்கா? அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அதுதான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பழைய கதையெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கங்க.